வினை என்றால் என்ன? வினை என்பது செயல். வினை என்றால் செயல், தொழில். ஆனால் எல்லா செயலும் அது ஒரு துணை காரணம். நேரான துணை காரணம் இறைவனுக்கு திருச்சக்தி தான். அவனுடைய சக்தி தான் நேரான துணை காரணம். வினை என்பது அந்த சக்தியினால் செயல்படுகிற காரணம், துணை காரணம். இப்ப வினை என்பது என்ன? வினை என்றால் என்ன? வினை என்பது செயல். வினை என்றால் செயல், தொழில். ஆனால் எல்லா செயலும் வினை என்று சொல்லப்படுவது இல்லை. எல்லா செயலும் வினை ஆகா. அப்படியானால் எது வினை? நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் என்ற நினைப்போடு செய்கிற செயலெல்லாம் கிடையாது. நான் என்ற நினைப்போடு, தன்முனைப்போடு செய்வது வினை. இந்த வினைகளை நாம் எப்படி ஈட்டிக் கொள்கிறோம்? மனத்தினால் வினை செய்கிறோம். மனத்தினால் நல்லது செய்து நினைத்தால் அது வினையாகிறது. பிறகு சொற்களால் வினையை ஈட்டிக் கொள்கிறோம். மனம், மொழி, மூன்றாவது உடம்பு, மெய். மனமொழி மெய்களால் வினைகள் சேர்கின்றன. எனவே வினைக்கு அடிப்படை எது? வினை தோன்றுவதற்கு அடிப்படை நான் என்ற நினைப்பு. அந்த நான் என்ற நினைப்புக்கு எது காரணம்? அது ஆணவ மலம்தான். எனவே ஆணவ மலத்தினாலேதான் வினை உண்டாகிறது. இந்த தன்முனைப்பு, நான் என்ற நினைப்பு இல்லாதவர்கள் பார்க்க முடிகிறதா உலகத்துல? நான் என்ற நினைப்பு கொஞ்சமாவது இல்லை. பட்டினத்தார் வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார்கள். பட்டினத்தார் அது இல்லை. சொல்லுங்க கொஞ்சம். சரி. விளங்கி கொண்டீர்களா? கதையை விளங்கி கொண்டீர்களா? இல்ல செங்கல்லையா? ஆமா, அதுதான். உங்களுக்கு தெரியாது. அந்த பட்டினத்தார் ஊருக்கு வெளிப்புறத்துல அந்த கட்டாந்தாரையில தன்னுடைய கையை அடையாக வைத்துக் கொண்டு படுத்து கிடக்கிறார். அந்த வழியாக பெண்கள் குடம் வேண்டிக் கொண்டு தண்ணீர் முகத்து போகிறார்கள். ஒரு பெண் சொன்னாள், அடியே பார்த்தாயா, இவர் எவ்வளவு உண்மையான துறவி, புத்த தந்தவர் என்று அவருடைய கோலத்தை பார்த்து வியந்து கூறினாள். உடனே இன்னொரு பெண் கூட வந்தவள், இவரா துறவி, எப்போது தன்னுடைய கைக்கு தலை சுகமாக வழங்க வேண்டும் என்று கையை வைத்துக் கொண்டு படுத்திருக்கிறாரே, இன்னும் உலக சோதனை விடவில்லையே, இவர் எப்படி முற்ற வந்தவர் என்று இன்னொரு கேட்டாராம். இது இவருடைய காலில் விழுந்தது. ஆனால் இந்த பெண்களுக்கு இருந்த ஞானம் நமக்கு இல்லை, இன்னும் நமக்கு உண்மை ஞானம் வரவில்லையே என்று விடுக்கப்பட்டு அந்த அவர் போன கையை எடுத்து விட்டார். வெறும் தரையில் தலை வைத்து கிடந்தார். மறுபடியும் அந்த பெண்கள் திரும்பினார்கள். இப்போது முதல் பெண் சொல்கிறார், இப்போது பார்த்தாயா இவர் உண்மையான துறவிதானே என்று கேட்டாள். அதற்கு அந்த பெண், இப்போது இவர் உண்மையான துறவி அல்ல. ஏன்? உலகத்தார் தன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் இந்த ஆர்வத்தோடு கேட்டு அதன்படி நடக்கிற இவரை எப்படி துறவியாக முடியும் என்று சொன்னால், அதை பார்த்துதான் பட்டவர் என்ன தரடா அந்த தன்முனைப்பு நான்கிற நினைப்பு போவது என்பது எவ்வளவு அருமையான, எவ்வளவு சிரமம் என்று அப்போதுதான் உணர்ந்தார் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த தன்முனைப்பு இல்லாமல் இருப்பது அடே. எனவே அதுதான் வினைக்கு அடிப்படை, தன்முனைப்பு, நான். அந்த மனமொழிமைகளால் இப்போது நாம் செய்கிற வினைக்கு என்ன பேரு? இப்போது நாம் செய்கிற வினைக்கு என்ன பேரு? நாம் நல்வினை தீவினை செய்கிறோம் அல்லவா? நல்வினை தீவினை ரெண்டுக்கும் பொதுவான பேர் என்ன? இல்ல சஞ்சிதம், இல்ல ஆகாமியம். ஆகாமியம், நல்வினை தீவினைகள் இரண்டும். ஆகாமியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஆகாமியம் என்றால் விருப்பத்தோடு நம்மால் செய்யப்படுவது ஆகாமியம். நல்வினையையும் விருப்பத்தோடு செய்கிறோம், தீவினையையும் மிக விருப்பத்தோடு செய்கிறோம். ஆகாமியம் தமிழிலே செய்வினை அல்லது மேல்வினை என்பார்கள். இப்பொழுது செய்கிற வினை
இந்த ஆசாமிய வினை செய்தவுடனே அழிந்து போகிறது, நமக்கு தெரிகிறது. இது தூளவினை. தூளவினை நமக்கு புலப்படுகிறது. நல்வினை தீவினைகள் நமக்கு புலப்படுகின்றன, தெரிந்தே செய்கிறோம். இது தூளவினை. இது அழிந்து என்ன ஆகிறது? சடப்பொருள் அழிந்தால் என்ன ஆகும்? பழு நிலையிலிருந்து நுட்ப நிலை நுண்ணிலையை அடைகிறது. தூர நிலையிலிருந்து சூக்கும நிலைக்கு செல்கிறது. சூக்கும நிலையை அடைகிறது. புலப்படுகிற நிலையிலிருந்து புலப்படாத சூக்கும நிலையை அடைகிறது. அப்பொழுது அவை பாவ புண்ணியம் என்ற பெயரை பெறுகின்றன. பாவம் புண்ணியம். தீவினை பாவம் எனப்படுகிறது, நல்வினை புண்ணியம் என்ற பெயரை பெறுகிறது. இந்த புண்ணியம் பாவம் ரெண்டுக்கும் பொதுவான பெயர் என்ன? நல்வினை தீவினைக்கு ஆகாமியம் என்ற பெயர், அதே போல பாவம் புண்ணியம் ரெண்டையும் குறிக்கிற பொதுவான பெயர் சஞ்சிதம். சஞ்சிதம் என்ற பெயர். இது எங்க இருக்கு? நம்முடைய சஞ்சித வினை எங்க, எந்த இடத்துல இருக்கு? தெரியாதா? நம்முடைய வினை எங்க இருக்கு தெரியலையா? நம்மிடத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் போகல. நம்முடைய புத்தியிலே தங்கி இருக்கிறது. புத்தி தான் இடம். புத்தி அதிகா புத்தி, மனம் புத்தி. அந்த புத்தியிலே தங்கி இருக்கிறது சஞ்சீதம். புத்தி அந்த கரண நாள் இருக்குல்ல, அந்த கரண நாள் தெரியுமா? மனம், புத்தி, சித்தம், அகங்கார நாள். அதுல ஒரு கருவி புத்தி. இதனுடைய வேலை என்ன? புத்தி என்ன வேலை செய்யும்? புத்தி நிச்சயித்தம். நிச்சயிக்கும். இது என்னது என்னது என்று நிச்சயிப்பது புத்தி. ஒரு பொருளை முதலிலே மனம் பற்றும், மனமானது அந்த பொருளை பற்றுகிறது. சித்தம் சிந்திக்கிறது, இது என்னது என்று சிந்திக்கிறது சித்தம். மனம் முதலிலே பற்றும், இது என்ன பொருள், என்னது இது என்ன பொருள் என்று மனமானது முதலிலே பற்ற, சித்தம் சிந்திக்க, அகங்காரம் இதனை அறிவேன் என்ற எழுச்சியை கொடுக்கும். அகங்காரம் எழுச்சியை கொடுக்கும், இதனை அறிய வேண்டும் என்ற ஊக்கத்தை கொடுக்கும். அது அகங்காரம். முடிவிலே புத்திதான் இது என்ன பொருள் என்ற நிச்சயத்தை செய்யும். அந்த புத்தியிலே தான் நம்முடைய வினைகள், பழைய வினைகள் தங்கி இருக்கின்றன. தங்கி இருந்து என்ன செய்கின்றன தெரியுமா? புத்தி நிச்சயிக்கிற போது அந்த வினைக்கு ஏற்றபடிதான் நிச்சயிக்கும். நம்முடைய பழவினைக்கு ஏற்றபடிதான் புத்தியானது நிச்சயிக்கும். அதனால்தான் இன்ப துன்பங்கள் வருகின்றன. இப்ப வழியில ஒரு குடி இருக்கிறது, இரவு நேரத்தில் நடந்து வருகிறான். ஒரு குடி இருக்கிறது, ஆனா புத்தியானது என்ன சொல்கிறது? வினைக்கு ஏற்ற அது துன்பம் வர வேண்டும் என்ற வினை இருக்கிறது. அதனாலே அந்த வினைக்கு ஏற்றபடி இந்த புத்தி என்ன நிச்சயிக்கும்? இது நல்ல வழிதான் என்று புத்தியானது சொல்லும். உடனே நாம் நடப்போம், நடந்த குடியில விழுந்து துன்பப்படுவோம். இப்படி புத்தியானது சரியாகவோ தவறாகவோ முடிவு செய்வதற்கு இந்த வினைதான் காரணம். சஞ்சித வினை அது புத்தியிலே தான் இருக்கிறது. அதற்கு ஏற்பத்தான் புத்தி செயல்படும். இதை தமிழில் என்ன சொல்லுவார்கள்? தொகுவினை கிடைவினை என்பார்கள். கிடைன தெரியுமில்ல? ஆமா, கிடப்பது கிடை. இந்த இதெல்லாம் கிராமங்கள் சொல்லுவாங்க கிடை போடுதல்னு. ஆமா, இரவு நேரத்தில் பிற சஞ்சினை. அதிலிருந்துதான் சஞ்சித வினை என்பது பல பல பிறவிகளிலே நாம் ஈட்டிய எல்லா வினைகளினுடைய தொகுதி. ஆமா, அந்த தொகுதி மலை போல குவிந்திருக்கும். அது ஒரு தொகுதி, சஞ்சிதமாகிய தொகுதி. அதையெல்லாம் அனுபவித்து முடித்தால் தான் நமக்கு பிறவி இல்லை. அது எந்த காலத்துல? அது இறைவனை பார்த்துத்தான் நாம நீக்க வேண்டும். நம்முடைய முயற்சியினால் ஆகாது. அந்த சஞ்சிதத்துல பக்குவப்பட்ட வினைகள் இந்த பிறவியிலே வந்து சேரும். இந்த பிறவியிலே நமக்கு உண்டாகிற இன்ப துன்பங்களுக்கு காரணமாக அவை அமையும். சஞ்சிதத்தில் ஒரு பகுதி இந்த பிறவிக்கு என்று இறைவனால் கொடுக்கப்படுகிறது. பக்குவப்பட்ட வினைகள். அவற்றுக்கு என்ன பேரு? பிராரத்தம். இதான் பிராப்தம்ங்கிறாங்க இல்லையா?
பிராப்தம் என்பது இதுதான். எனக்கு பிராப்தம் இல்லை அப்புறம் எனக்கு பிராப்தம் இல்லைங்கிறோம். பிராரத்தம் இது நுகர்வினை. இப்போது நாம் நுகர்கிற வினை, நுகர்வினை. இப்படி ஆகாமியம் நல்வினை தீவினை, சஞ்சிதம் பாவம் புண்ணியம், பிராரப்தம் இன்பம் துன்பம் என்று இப்படி அமைகிறது. இந்த பிராரப்த வினைக்கு ஏற்பத்தான் நமக்கு உடம்பு அமைகிறது, நம்முடைய வாழ்க்கை சூழல் அமைகிறது. இந்த மூன்று முக்கியமாக சொல்லுவார்கள். இந்த பிறவியிலே சாதி, ஆயு, சாதி, ஆயுள், போகம், இந்த மூன்றுக்கும் காரணம் பிராரத்தமே. இங்கே சாதி என்றால் இந்த ஜாதியை குறிக்க வேண்டாம். பொதுவாக நாம் இருக்கிற குடும்பம், ஆண் பெண் என்ற வேறுபாடு அதெல்லாம் அடங்கும். அதுக்கெல்லாம் காரணம் பிராரத்த வினை. சாதி, ஆயுள், வாழ்நாள் சிலருக்கு நீண்டு இருக்கிறது, சிலருக்கு குறுகி இருக்கிறது. அதெல்லாம் இதனால தான். சாதி, ஆயுள், போகம், நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் ஆக எல்லாம் இந்த பிராரத்தத்தினாலே வரையறுக்கப்படுகின்றன. எனவே நம்முடைய கையில் ஒன்றும் இல்லை.